ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, என் செல்ல குழந்தையே, இன்று சஷ்டியில் இதை கேட்டு விட்டால் நீ கேட்டுவிட்டால் 100 நிமிடத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். இந்த திருச்செந்தூர் முருகன் தருவதை தட்டுவிடாதே. நான் உன்னோடு ஏக்கத்தோடு பேச வந்துள்ளேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகமாக அன்பு செலுத்து. ஏனென்றால் இன்று அன்பாக இருக்கின்றவர்கள் நாளைக்கும் அன்பாகவே இருப்பார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது கூட அனுபவ வார்த்தைதான். எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடத்தில் அன்பில்லாமல் வாழ் என்று சொல்லவில்லை. அதிகமான அன்பை வைத்து விடாது என்றுதான் இந்த முருகப்பெருமான் உன்னிடத்தில் கூறுகிறேன். நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அதுவரை நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு. உனக்கான வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறாய்? நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி. அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே. காரணங்களை தேடுவதால் அதில் உனக்கு என்ன பயன்? அது உன் மனதை திருப்திப்படுத்தாது. என்றைக்கும் காரணத்தை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது கிடையாது. புரிகிறதா? காரணங்களில் நிம்மதி குலைந்து போகும். அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது? எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கின்றாய்? காரணங்கள் மூலம் இது ஏன், எப்படி, எதற்கு, எதனால், எவ்வாறு என அனைத்திற்குமே பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து அதையே நினைத்து கொண்டு அந்த பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களால் தான் உன்னால் இருக்க முடியும். அதற்கு பதிலாக இப்படி நினைத்துக்கொள், என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். என் முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் எனக்கு எது நல்லதோ அதை என்னிடம்தான் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய். உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்போதும் ஏதாவது எண்ணங்களையும் சில காரணங்களையும் நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டே கொண்டிருக்கிறாய். அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை குறையச் செய்கிறது. உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம். அதை வெட்டி சாய்த்து விடு. நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம். ஆனால் கெட்டது என தெரிந்தது முதல் அதை கிள்ளி எரிந்து விடுவது நல்லது. உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை. உன் பக்தி தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது. அதை நிச்சயம் உன்னிடத்திலிருந்து வெளியேற்றுவேன். அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் முருகா என்று என்னை நினைத்து என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாக வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த நோக்கம் உன்னை விட்டு அகன்று போகும். உன்னிடத்தில் நான் இருக்கிறேன் என்பதை ஆணித்தரமாக நம்ப வேண்டும். பிறகு நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் அருள்வாக்கு நீ கேட்டுவிட்டால் 100 நிமிடத்தில் நல்லதொரு செய்தி உன்னை தேடி வரும் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.